மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 28. தங்கமணியின் முகத்தில் சந்தோஷம் இல்லாததைக் கண்டு மனம் சுணங்கினார் அமுதா. என்னக்கா, செல்வத்தை பார்த்து உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா என்றார். செல்வத்தை பார்த்தா? ஏன், என்ன ஆச்சு என்றார் ஏதோ ஒரு உலகத்திலிருந்து விடுபட்டவர் போல். ஒன்றுமில்லக்கா. ஆமா, என்ன பலமான யோசனையில் இருக்கீங்க? நேத்து சேகர் சொன்ன விஷயத்தை பற்றி உன் மாமா கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் பயமாக இருக்கு. கோபப்பட்டா எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. ஆனால் சொல்லாமல் இருக்கவும் மனசு கேட்க மாட்டேங்குது. அமுதா பதில் எதுவும் சொல்லவில்லை. தங்கமணி அவர் பதிலையும் எதிர்பார்க்கவில்லை. பிள்ளைகள் பள்ளிக்கும் செந்தில் கல்லூரிக்கும் ஆண்கள் வேலைக்கும் வெளியில் சென்றதும் பெண்கள் மூவரும் வீட்டில் அமர்ந்து சிரித்து பேசியபடி வேலை செய்து கொண்டிருந்தனர். அமுதா, கேழ்வரகு முளைக்கட்டி காய வச்சோம் இல்லை, காஞ்சிருந்துச்சுன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சி கொண்டு வந்து வைக்க சொல்லு. அதெல்லாம் காலையிலே கொடுத்து அனுப்பிட்டேன். இந்நேரத்துக்கு நடராஜன் அண்ணா அரைச்சி முடிச்சு கொண்டு வந்துகிட்டு இருக்கும் மலர் கூறினாள். ஓஹோ. சிறிது நேரம் கழித்து, மலரு, செல்வத்துக்கு ஃபோன் பண்ணி பசங்களோட பழைய புத்தகம் நோட்டு எல்லாம் கட்டி வச்ச அட்டைப்பெட்டியை பழைய பேப்பர் கடையில் போடணும்னு சொல்லு. அந்த ரூமில் 2 நாளாக எலி சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதனால் நேற்று சாயந்தரமே அழகேசன் சித்தப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ஆள் அனுப்ப சொன்னேன். இன்றைக்கி மத்தியானம் அனுப்புகிறேன்னு சொல்லிச்சு. ஆளுங்க வந்து ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு அட்டைப்பெட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு போவாங்கன்னு சொல்லிச்சு அத்தை. பரவாயில்லையே என மனதிற்குள் மெச்சிக்கொண்டார் தங்கமணி. மலரு, இப்படி எல்லா வேலையும் நீயே பார்த்துட்டா நாங்கள் வீட்டில் இனி தண்டத்துக்கு தான் உட்காந்துருக்கணும் போல சலித்து கொள்வதை போல் பெருமையாக கூறினார் அமுதா. அதையே அத்தா தண்டம்னு சொல்கிற? ரிட்டையர்மெண்ட்டுன்னு சொல்லு, ரெஸ்ட்டுன்னு சொல்லு. அது சரி, உன் அத்தைக்கு தான் வயசாச்சு, எனக்கு இன்னும் அவ்வளோ வயசாகலை. அதனால் என்னை சும்மா உட்கார வச்சிடாத. ஆஹா, என் சின்னத்தை என்றும் 16 தானே. அதனால தானே என் சின்ன மாமா உன்னை சுற்றி சுற்றி வராரு. சும்மா இருடி, நீ வேற. ஓஹோ, வெட்கமோ? கிண்டலாக சிரித்தாள். அப்போது அவள் செல்போன் ஒலித்தது. செல்வம் என்று கண்டதும் அவசரமாக அழைப்பை ஏற்றாள். சொல்லுமாமா. எங்க இருக்க மலரு? வீட்டில் தான். அது தெரியுது. வீட்டில் எங்க? யாராச்சும் பக்கத்தில் இருக்காங்களா? புரிந்து கொண்டவள், இருமாமா, ரூமில் போய் பார்த்து சொல்கிறேன், லைன்லேயே இரு என்று விட்டு வேகமாக ரூமுக்கு ஓடினாள். சொல்லுமாமா, ரூமுக்கு வந்துட்டேன். அதுக்கு எதுக்கு ஓடி வந்த? எப்படி மூச்சு வாங்குது பாரு. என் மாமா என்கிட்ட பேசணும்னு சொன்னால் பறந்து கூட வருவேன். போதும் மலரு, இப்படி பேசி பேசியே நான் கவுக்குறேன். மாமா, வெக்கப்படுறியா? அடடா, அதை பார்க்க நான் பக்கத்தில் இல்லாமல் போயிட்டேனே. அவனிடம் அமைதி. பேசு மாமா. சாரி. சாரியா? எதுக்கு? திகைத்து கேட்டாள். காலையில் பவி கேட்டதும் உனக்கு ஒரு மாதிரி ஆகியிருக்கும் இல்லை, அதுக்கு தான். ஆசுவாசம் அடைந்தாள். உஃப், இதுக்கு தானா? நான் என்னவோன்னு பயந்துட்டேன். அதெல்லாம் ஒரு விஷயமா மாமா? அது குழந்தை, அதுக்கு இன்னும் அதெல்லாம் புரியாது. பெரியவங்க எல்லாம் யாரும் கண்டுக்கல. அதனால் நீ இதையெல்லாம் யோசிக்காத, சரியா? ம். என்ன? ஏதாவது பேசு மாமா செல்லமாக கேட்டாள். என்ன பேசுறதுன்னு தெரியல, ஆனால் உன்கிட்ட பேசணும் போலவே இருக்கு. ஆஹா, பாத்தியா பாத்தியா, கிண்டல் பண்ணுற பாத்தியா? அச்சோ, என் செல்ல மாமா, இது கிண்டல் இல்லை. அப்போ வேற என்ன? முகத்தை சுருக்கினான். இது பெருமை. என் மாமாவுக்கு என் நினைப்பு வருதேன்னு பெருமை. உன் நினப்பு தான் 24 மணி நேரமும் இருக்கே. ஒரு முத்தத்தை அவன் எதிர்பார்க்காத நொடியில் தந்தாள். அதில் திகைத்து திணறினான் செல்வம். சும்மா இரு மலரு, இறங்கிய குரலில் கெஞ்சினான். கலகலவென சிரித்தாள். சரி, நான் ஃபோனை வைக்கிறேன். உனக்கு மதிய சாப்பாடு நானே அங்கே கொண்டு வரேன். ம் என்று விட்டு புன்னகையோடு அழைப்பை துண்டித்தான். சிறிது தூரத்தில் நின்ற காசியும் அழகேசனும் அவனையே பார்த்து கொண்டிருந்தனர். பாத்தியாடா அவன் முகத்தை? ம், பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நம்ம செல்வம் தானான்னு சந்தேகமாக இருக்கடா. எவ்வளோ மாறிட்டான் பாத்தியா? ஒரு மண்ணும் மாறலை. மலர்கிட்ட மட்டும்தான் இப்படி அதிகமாக பேசுது, அவ்வளோதான். நம்ம கிட்ட எப்பவும் போல கொஞ்சமா, மற்றவங்க கிட்ட அதே அமைதி தான். ஏதோ என் மருமகன் சந்தோஷமாக இருந்தால் அதுதான் எனக்கும் சந்தோஷம்.
என்றார் அழகேசன் நிறைவாக. அருகில் வந்த செல்வத்தையும் இவ்வளவு நேரம் அவன் நின்று பேசிக்கொண்டிருந்த இடத்தையும் மாறி மாறி பார்த்தான் காசி. என்னடா அப்படி பார்க்குற? இல்லைண்ணே, ஃபோன் பேசும்போது அந்த மூட்டையை சுரண்டிக்கிட்டே இருந்தியே, அது எதுவும் ஓட்டையாகிடுச்சான்னு பார்த்தேன். சீரியஸாக முகத்தை வைத்து காசி கூற அவனை ஏகத்துக்கும் முறைத்தான் செல்வம். அப்படி என்னடி பேசிட்டு வந்த? மலரிடம் அமுதா கேட்டார். ஒரு பில்லு இருக்கான்னு மாமா செக் பண்ண சொல்லிச்சு. சொல்லிட்டு வந்தேன். நம்பிட்டேன்டி. அவரை முறைத்தவள். ஆனாலும் உனக்கு வரப்போற மருமக ரொம்ப பாவம் பாரு, என் மாமியார் ஏதாச்சும் கேள்வி கேட்குறாங்களான்னு. தங்கமணி ஏதோ சிந்தனையில் இருக்க மலர் சொல்வது கூட அவர் புத்தியில் ஏறவில்லை. ம் இவங்க தன்னோட சின்ன மருமகளை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது தெரிஞ்சா இவ எப்படி சாமி ஆடுவான்னு எனக்கு தானே தெரியும், மனதிற்குள் சொல்லி கொண்டார் அமுதா. என்ன அத்த, உன் மருமகளை பற்றி சொன்னதும் அமைதியாக்கிட்ட? ஏதாச்சும் பொண்ணு பார்த்து வச்சிருக்கியா என்ன? ஆமாம், அது ஒன்று தான் குறைச்சல். முதல்ல அவன் படிப்பை முடிக்கட்டும்டி, அப்புறம் தொழிலை கற்றுக்கட்டும். அதுக்கப்புறம் கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்கலாம். ஆனால் அவன் அன்று மாலையே சூர்யாவின் ஹிந்தி மிஸ்ஸை காண அவன் பள்ளியின் வெளியில் காத்து கொண்டு இருந்தான். அன்று சூர்யா சாம்பவி இருவருக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தது. அதனால் அவர்கள் வீட்டிற்கு வர 6 மணி ஆகும் என்று தெரிந்து 4:30 மணிக்கு பள்ளியின் வெளியில் தன் பைக்கில் சாய்ந்தபடி நின்று கொண்டிருந்தான் செந்தில். அவன் எதிர்பார்ப்பை பொய்யாக்காமல் தன் ஸ்கூட்டியை தள்ளியபடி கேட்டை தாண்டி வெளியில் வந்தாள் அவள். அவளை கண்டதும் ஒருவித பரவசம் அவன் மனதில். அதனை வெளியில் காட்டாமல் அடக்கிக் கொண்டு அவள் அவனை நெருங்க காத்து கொண்டிருந்தான். அருகில் வந்து கொண்டிருந்த பெண்ணோடு சிரித்து பேசியபடி அவள் அவனை தாண்டி செல்கையில், ஹலோ மிஸ் என்றான். யார் என்று நிமிர்ந்து பார்த்தவள் அவனை கண்டு புன்னகைத்தாள். உங்களை டிஸ்டர்ப் பண்ண கூப்பிடல மிஸ், சூர்யாவை கூட்டிகிட்டு போக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களை பார்த்ததும் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு, அதான் கூப்பிட்டேன். அவள் அருகில் இருந்த வாண்டு அவனை ஒரு மாதிரியாக பார்த்தது. அவனோ அதனை கவனிக்கவில்லை. எதுக்கு தேங்க்ஸ் என்றாள் புரியாமல். இப்போ எல்லாம் சூர்யா நீங்கள் சொன்ன மாதிரி தான் படிக்கிறான். ஸோ அவனுக்கு ஈஸியாக இருக்குது, அதுக்கு தான் தேங்க்ஸ். நீங்கள் கைட் பண்ணலைன்னா அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பான். இட்ஸ் ஓகே, அது எங்கள் கடமை தானே என்றவள் அதற்கு மேல் பேச எதுவும் இல்லை என்பது போல் தலையசைத்துவிட்டு விடை பெற்று கொண்டாள். சில அடிகள் நடந்ததும் அந்த குட்டி பெண் அவளிடம் கேட்டாள், மிஸ், அவங்க 10th சூர்யா அண்ணனோட அண்ணன் தானே? ஆமாம். அந்த அண்ணன் பொய் சொல்கிறாரு மிஸ். என்ன பொய்? 10th ஸ்பெஷல் கிளாஸ் ஆரம்பித்து 1 வீக் ஆச்சு மிஸ். அவங்களுக்கு 6 மணிக்கு தான் ஸ்கூல் முடியும். அது அந்த அண்ணனுக்கு தெரியாமலா இருக்கும்? ஓ அப்படியா? யோசனையோடு கேட்டாள். ஆமாம் மிஸ், எனக்கு என்னவோ உங்ககிட்ட கடலை போடத்தான் இங்கே நிற்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏய் வாளு வாளு, 8th படிக்கும்போதே வாயப்பாரு என்று செல்லமாக அவள் காதை பிடித்து திருகினாள். என்ன நம்பலனா சட்டுன்னு திரும்பி பாருங்க, அவர் உங்களைத்தான் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஒருவேளை அப்படியும் இருக்குமோ என்ற சந்தேகம் உண்டாக டக்கென்று திரும்பி பார்த்தாள். செந்திலோ எப்போதும் போல் அவளுடைய நீண்ட பின்னலை கண்ணெடுக்காமல் ரசித்து கொண்டிருந்தான். அவன் பார்வையை கண்டு திகைத்து அவசரமாக தன் கை கொண்டு பின்பக்கம் மறைக்க அப்போதுதான் அவள் முகத்தை கவனித்தான். அவள் அசௌகரியமாக பார்த்துவிட்டு அவசரமாக ஸ்கூட்டியில் ஏறி விரைந்து சென்று விட்டாள். சோ என்றபடி கண்களை மூடி தன் தலையில் தட்டி கொண்டான் செந்தில். நான் அவள் முடியதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவள் என்ன பார்க்குறேன்னு நினச்சாலோ? சே, தப்பா நினச்சிருப்பாளே. போச்சு செந்திலு, உன் இமேஜ் டோட்டல் டேமேஜ் என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டான். அப்போதுதான் கவனித்தான், அவள் அருகில் சென்று கொண்டிருந்த பெண் தன் தோழியின் காதில் அவனை கண்களால் காட்டி ஏதோ சொல்லிக் கொண்டிருப்பதை. அதை கண்டு திகைத்தான். இந்த விஷயம் பரவினால் சூர்யா, சாம்பவி, அந்த மிஸ் எல்லோருக்கும் பிரச்சனையாகிவிடுமே என்று பயந்து அங்கிருந்து வேகமாக பைக்கை எடுத்துக்கொண்டு வந்துவிட்டான். ஒரு பெரிய பிரச்சனைக்கு விதை போட்டு விட்டது தெரியாமல் வீடு வந்து சேர்ந்தான். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.